மூவொரு இறைவனுக்கு நன்றி அறிதல் ஜெபம். காலை வேளையில் செபிப்பதற்கு ஏற்ற இந்த செபத்திலே நாங்கள் பங்கு பெறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய காலை வேளையில் என் இதயத்தை உமக்கு முன்னால் முழுமையாக திறக்கிறேன். ஆண்டவரே, திருப்பாடல்கள் 5:3 சொல்வதைப் போல, ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டருளும். அதிகாலையில் உமக்காக காத்திருந்தது என் இதயம். உமக்காக காத்திருந்து உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். என் வாழ்வின் முழுமையான வரைபடம் எனக்கு தெரியாவிட்டாலும் வாழ்வின் போக்கு எவ்விதமாக அமையும் என்று நான் அறியாதிருந்தாலும் நீர் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறீர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நான் இந்த நாளை ஆரம்பிக்கின்றேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று நான் விசுவாசத்தோடு என்னை உம்மோடு இணைத்துக் கொள்கிறேன். அச்சத்தின் நிழல்களை அகற்றி விடுகிறேன். என் ஆன்மாவில் நான் உணரும் அந்த ஆன்மீக எழுச்சிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய இறைவனுக்கு நன்றி அப்பா. எம்மை படைத்தவரும் பராமரிக்கின்றவருமான உமக்கு நன்றி அப்பா. அன்பு தந்தையே, உம்முடைய மாறாத பராமரிப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வழியே இல்லை என்று தோன்றிய இடங்களில் புதிய வழிகளை உருவாக்கி மீட்பராக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எசாயா 43:19 சொல்வதைப் போல, இதோ நான் புதியதொன்றை செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றுகிறது, நீங்கள் அதை அறியவில்லையா? பாலை நிலத்தில் வழியையும் பால்வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னதைப் போல, வழியே இல்லை என்று தோன்றிய இடங்களில் புதிய வழிகளை உருவாக்கி என் வாழ்வை நடத்தி செல்கின்றமைக்காக நன்றி அப்பா. என் வாழ்வின் தடைகளையும் பாரங்களையும் உமது வல்லமையால் நீக்குவதற்கு உமக்கு நன்றி அப்பா. மௌனமான நேரங்களில் நான் ஏறெடுத்த செபங்களுக்கு பதில் அளித்த உமது கருணைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. சரியான நேரத்தில் செயல்படும் உம்முடைய மாறாத திருவுளத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய திருக்கண் பார்வையில் வைத்து என்னாலும் காப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. என்னால் சுமக்க முடியாத சிலுவைகளை நான் சுமக்க நீர் தருகிற ஆற்றலுக்காக உமக்கு நன்றி அப்பா. காத்திருக்கும் காலங்களை, அந்த காலங்களிலே என் வாழ்வையும் என் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் காலங்களாக மாற்றியமைக்காக உமக்கு நன்றி அப்பா. எசாயா 40:31 சொல்வதைப் போல, ஆண்டவருக்காக காத்திருக்கின்றவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள், அவர்கள் கழுகுகளைப் போல் சிறகடித்து உயரே எழும்புவார்கள் என்பதன்படி உமக்காக காத்திருக்கின்ற இந்த காலத்திலே புதிய ஆற்றலை நீர் எனக்கு தருவதற்காக, கழுகுகளைப் போல நாம் உயர பறக்க இருப்பதற்கான அந்த காலத்தை நீர் தருவதற்காக
அது எங்கள் வாழ்வில் நடக்கின்றமைக்காக உமக்கு நன்றி அப்பா. திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எம் ஆராதனையும் போற்றியும் புகழ்ச்சியும் எம் இரட்சகரும் மீட்பருமானவரே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் தருகிற அளவு கடந்த உம்முடைய அன்பிற்கு, உம்முடைய மீட்புக்காக நீர் காட்டும் வழி காட்டுதலுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைந்த உள்ளங்களை குணமாக்கி அனைத்தையும் புதுப்பிக்கும் உம்முடைய வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே. திருப்பாடல்கள் 1:43 சொல்வதை போல, உடைந்த உள்ளங்கள் உடைந்தோரை அவர் குணப்படுத்துகிறார். உள்ளங்கள் உடைந்தோரை அவர் குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்பதன்படி என் உடைந்த உள்ளத்தை நீர் குணமாக்குகின்றமைக்காக, என் காயங்களை கட்டுகின்றமைக்காக உமக்கு நன்றி அப்பா. சோதனையான காலங்களில் புயலில் சிக்கிய படகில் சீடர்களோடு இருந்தது போல என்னோடு என் வாழ்க்கை படகில் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் திறந்தால் எவரும் பூட்ட முடியாத உமது அருளின் கதவுகளுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே 3:8 நாங்கள் வாசிப்பதை போல, இதோ உனக்கு முன்பாக திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை எவராலும் பூட்ட முடியாது என்பதன்படி என் வாழ்க்கைக்கு முன்னால் நீர் கதவுகளை திறக்கின்றமைக்காக, அந்த திறந்து வைத்திருக்கிற கதவுகளை யாராலும் பூட்ட முடியாது என்பதை போல என் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற புதிய புதிய சந்தர்ப்பங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. என் துன்பங்களையும் வேதனைகளையும் உமது மகிமைக்கான கருவியாக மாற்றுகின்றமைக்காக நன்றி ஆண்டவரே. என் பலவீனமான நேரங்களில் உமது அருள் சாதனங்கள் வழியாக நீர் எனக்கு தருகின்ற வல்லமைக்காக, அந்த பலத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 12:9 நாங்கள் காண்பதை போல, என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், ஏனெனில் வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி என் பலவீனமான நேரங்களிலே உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய அருளும் என்னை தாங்கி நிற்கின்றமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தூய ஆவியானவரே, எமக்கு தேறுதல் அளிக்கின்ற ஆண்டவரே, வழிகாட்டுகின்ற தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் தருகின்ற வழிகாட்டுதலுக்காக நன்றி அப்பா. நீர் தருகின்ற ஞானத்திற்காக நன்றி ஆண்டவரே. குழப்பமான நேரங்களில் என் பாதையை தெளிவுபடுத்தும் உமது ஒளிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, திருப்பாடல்கள் 119:105 சொல்வதை போல, உம்முடைய வார்த்தை என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளியாக இருக்கும் என்பதன்படி நான் நடக்கின்ற என் வாழ்வின் பாதைகளிலே, என் பாதைகளிலே வெளிச்சமாக இருந்து வழிகாட்டுகின்ற உம்முடைய தயவுக்காக நன்றி தூய ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடரும் உமது அருள் பிரசன்னத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக மற்றும் எதிர்பாராத விதமாக நீர் எனக்கு தருகின்ற நன்மைகளுக்காக, குறிப்பாக இன்றைய நாளிலே நீர் எனக்கு செய்ய இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இந்த வேளையிலே என்னை நிரப்புகின்றமைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியானவரை என்னை நிரப்புகின்றமைக்காக உமக்கு நன்றி. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை இடுகின்றமைக்காக நன்றி. விசுவாசம் என்கின்ற அந்த பெரும் பொக்கிஷமான அந்த கொடையை எனக்கு தந்திருக்கின்றமைக்காக நன்றி அப்பா. மனித அறிவுக்கு எட்டாத உமது தெய்வீக அமைதி
என் இதயத்தை காப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்வதை போல எல்லா அறிவையும் கடந்த கடவுளின் அமைதி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக காக்கும் என்பதன்படி ஆண்டவரே, நீர் மனித அறிவுக்கு எட்டாத மனித வல்லமைக்கு அப்பால் பட்டு நீர் தரக்கூடிய அந்த தெய்வீக அமைதிக்காக, நீர் தருகிற அந்த மகிழ்ச்சிக்காக, உம்முடைய வெளிச்சத்துக்காக நன்றி ஆவியானவரே. உமது நன்மையை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக என்னை ஆக்கி இருக்கின்றமைக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் நான் சந்திக்க இருக்கின்ற நபர்களுக்காக நன்றி அப்பா. இந்த நாட்களிலே, இந்த நாளிலே நான் பேச இருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. என் வாழ்வில் நீர் கொண்டு வருகின்ற புதுமைகளுக்காகவும் நற்செய்திக்காகவும் நன்றி ஆண்டவரே. இறுதியாக ஆண்டவரே, ஒரு விசுவாச பிரகடனத்தை இந்த வேளையிலே நான் செய்கிறேன். சர்வ வல்லமையுள்ள பரம திருத்துவமாக இருக்கிற இறைவா, நீர் எனக்காக தயாரித்து வைத்திருக்கிற மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. என் விசுவாசம் தள்ளாடும் பொழுது நீர் உண்மையை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி அப்பா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 சொல்வதை போல, கடவுள் தம் மீது அன்பு கொள்வோருக்காக தயார் செய்தவை கண்ணால் காணாதவை, காதால் கேளாதவை, மனித உள்ளத்தால் நினைக்கப்படாதவை அவ்விதமான உயர்ந்த அற்புதமான கொடைகளை நீர் தருகின்றமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இறைவா, என் வாழ்வில் நீர் செய்யும் புதுமைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் அதை எப்படி செய்வீர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உமது திருவிழம் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு குழந்தையை போல நம்புகிறேன். நீர் என்னை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. உமது திட்டத்தில் நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்திலே நான் இருக்கிறேன். இந்த வேளையிலே உம்முடைய தூதர்களுக்கு நீர் அளிக்கின்ற அந்த கட்டளைக்காக, அந்த கட்டளையின் பிரகாரம் அந்த தூதர்கள் செயல்பட செல்லுகின்றமைக்காக தந்தையே, திருமகனே, தூய ஆவியானவரே, உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.